செலியன் தம்பி குணமானதும் கல்யாணத்தை வச்சுக்கலாமே. அவனுக்கு தோஷம் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு எனக்கு தோணுதுன்னு. அதனாலதான் நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றேன். இந்த கல்யாணம் நடந்தாதான் அவனோட தோஷம் நீங்கும். போங்க, நீங்க எல்லாரும் போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் கவனிங்க. நாங்க காலையில வந்துடுறோம். சரிம்மா, வா கமலா, வரேன்டா. வா ரேஷ்மா. அழாத காயத்ரி, செழியன் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு எனக்கு தெரியுமா? மனசறிஞ்சு அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த கடவுளே இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள செழியன் சார் அவர் மனசுல இருக்கிறத என்கிட்ட எப்படியாவது சொல்லிருவாருன்னு எனக்கு நம்பிக்கையாவது இருந்துச்சு. என் கழுத்துல தாலி ஏறும் போதாவது சொல்லிருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிருச்சுமா. அவரு என்கிட்ட பேச போறதும் இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல. அந்த சுந்தர் நினைச்சதுதான் நடக்க போகுது. என் உயிரே போனாலும் உன்னை அந்த சுந்தருக்கு மட்டும் கட்டி வைக்க மாட்டாமா. எப்படிப்பா ஆதிசங்கரி அத்தையை எதிர்த்து எப்படி முடியாதுன்னு சொல்லுவீங்க? இங்க பாருமா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது செலிய உனக்கு கிடைப்பாங்கிறதுக்காகத்தான். அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் யாருக்காகமா பொறுத்துக்கிட்டு இருக்கணும்? சத்தியத்துக்கு சோதனைகள் வரதான் செய்யும். அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி சத்தியம் ஒரு நாள் ஜெயிச்சே தீரும். எந்த காரணத்து கொண்டோ உன் நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதம்மா. செழிய நிச்சயமா உன்கிட்ட பேசுவாரு. எப்படிமா பேசுவாரு? எப்ப பேசுவாரு? இருக்கிறது ஒரு நாள், அதுக்குள்ள சொன்னாதான் உண்டு. இல்லனா அவர் இப்படி முடியாம படுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படிமா பேசுவாரு? என்னங்க, எனக்கு மனசு ஏதோ சரியில்லைங்க. நாம பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? போயிட்டு வந்துடலாம் ஆதி. கண்ணம்மா, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். இங்க ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்கம்மா. சரி, பாத்துக்கோங்க. போலாம். பாட்டி கால் பண்றாங்க. செழியன் சாருக்கு ஏதாவது பிரச்சனையோ? ஹலோ பாட்டி, செழியன் சார் எப்படி இருக்காரு? ஏண்டி பதற?
செழியன் தம்பி இப்ப நல்லா இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க திடீர்னு ஃபோன் பண்ணதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நான் அதுக்காக ஃபோன் பண்ணலடி. இங்க ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்ல. ஏன்? ஆதிசங்கரி அம்மாவும் ஐயாவும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, செழியன் தம்பி எப்ப வேணாலும் கண்ணு முழிக்கலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ உடனே புறப்பட்டு வா. ஒருவேளை நீ வர்றதுக்குள்ள செழியன் தம்பி கண்ணு முழிச்சிருச்சுன்னா நீ செழியன் தம்பி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிரு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இன்னொரு சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் உனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். யோசிக்க கூட நேரம் இல்ல. இது யோசிக்கிற நேரமும் இல்ல. சீக்கிரம் புறப்பட்டு வா. சரி பாட்டி, நான் உடனே கிளம்பி வரேன். என்னம்மா? அம்மா, நான் போய் செழியனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னம்மா சொல்ற? அங்க ஆதிசங்கரி அண்ணி இருப்பாங்களே. அத்தையும் மாமாவும் கோவிலுக்கு போயிருக்காங்களா? அவங்க திரும்பி வரதுக்குள்ள நான் போய் செழியனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நாங்களும் வரோம். வாமா. வா போலாம். பாட்டி, செழியன் கண் முழிச்சிட்டாரா? இல்லம்மா, ஒருவேளை நீ போனதும் கண்ணு முழிச்சாலும் முழிக்கலாம். நீ போய் பாரு. போ. செழியா, செழியா, நான் கலைவாணி வந்திருக்கேன். செழியா, கண்ணை திறந்து பாரு. செழியா, என் மனசுல உள்ளது எல்லாம் எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடணும்னு தான் நான் இத்தனை நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் சொல்றதெல்லாம் உனக்கு கேக்குதா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.